யூடியூப் அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் அனுப்ப வேண்டிய, அப்போ அப்லோட் பண்ணி அது ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அனுப்ப முடியுது. அதுக்குள்ளே எனக்கு மறந்து போயிடுது. இப்ப குரோம் எல்லோ எடுக்கிறீங்களா சார்? என்னதெல்லாம் ஆமாம், எடுக்கிறீங்க? குரோம் எல்லோ எடுக்கிறேம்மா. இப்ப மிட் எல்லோன்னு என்னமோ கொடுத்துருக்காங்க. இப்போ சரியாக இருக்கும் அது. மீடியம் எல்லோ இல்லையா? யா. ஓகே. இப்போ எனக்கு வந்து வெர்மிலியன் கிடையாது, கிரிம்சன் தான் இருக்குது. இந்த செட்டில் வெர்மிலியன் கிடையாது. அதனால நான் கிரிம்சனே எடுத்துக்கிறேன். எனக்கு ஹாட் பிங்க் அண்ட் ஸ்கார்லெட் கொடுத்துருக்காங்க. ஸ்கார்லெட்டும் வெர்மிலியனும் பேரலாக இருக்கும். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் போஸ்டர் கலர் வித் திஸ். இது கேமலோட இந்த குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ வாட் ஆர் த கலர்ஸ் தே ஹேவ். ஐ லவ் டு செக். நான் வேணா காஷ் இன்னொன்னு ஒரு பெரிய செட் வேற ஏதாவது வாங்கவா சார்? இது ரொம்ப லிமிட்டடா. பார்க்கலாமா? நான் பார்க்குறேன் செட்டு எப்படி இருக்குன்னு. யூ சென்ட் மீ த செட் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த செட் தட் யூ ஹேவ். ஓகே. நான் அதை பேஸ் பண்ணி ஐ பிளான் வாட் வி கேன் டூ. நான் இப்போ வந்து ஃபேஸை மாத்திரம் தான் நான் வந்து முதல்ல கலர் வைக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து கிரிம்சன் எடுத்திருக்கேன், எல்லோ குரோம் எல்லோ எடுத்திருக்கேன். பேர்ன்ஸ் நான் எடுக்கணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை, இது முதல்ல இதை வச்சுருவோம், அதுக்கப்புறம் வேணுமா வேணாமான்னு அப்புறம் பார்த்துக்குவோம். சரியாம்மா? ஒரு எல்லோ டோனை கொஞ்சம் போல் கிரிம்சனை மிக்ஸ் பண்ணி ஒரு லேசாக ஒரு ஆரஞ்சிஷ் ஆக்கி கொஞ்சம் டைல்யூட் ஆக்கிடுவோம். முதல்ல வந்து வாட்டர் கலர் வைக்கிற மாதிரி டைல்யூட்டாக தான் வைக்க போகிறோம். சரிம்மா? அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறப்ப என்னன்னா, நமக்கு லைட் வந்து இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த லெஃப்ட் இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து முதல்ல டார்க் வைக்கிறேன். இந்த கரெக்டாக இந்த இடத்துல வந்து நான் டார்க் வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இது என்ன குரோம் எல்லோ எடுக்கிறீங்கல்ல சார்? குரோம் எல்லோவும் கிரிம்சனும் எனக்கு வேர்மிலியன் இல்லாததுனால, வேர்மிலியன் தான் எடுத்திருப்பேன். வேர்மிலியன் இல்லாததுனால நான் கிரிம்சன் எடுக்கிறேன். சரியாம்மா? சரியா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல டார்க்கர் டோன்ஸுக்காக நான் வந்து ரொம்ப லிக்விடா எடுக்கிறீங்களா இல்ல எப்படி எடுக்கிறீங்க? கொஞ்சம் ஓரளவுக்கு லிக்விடா தான் எடுக்கிறேன். ஏன்னா வாட்டர் கலர் மாதிரி முதல்ல செஞ்சிடறேன். லிக்விடா எடுத்து வாட்டர் கலர் மாதிரி செஞ்சிடறேன். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒப்பேக்கா மேலே கொண்டு போயிட்டு இருப்போம். சரியா? இப்போ எங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு டார்க் தெரியுதோ அந்த டார்க்லாம் வச்சுட்டு வர்றேன். இந்த இடத்துல இருக்கு, இங்கே நல்ல டார்க். இந்த இடத்துல ஒரு ஹைலைட் வரும், அந்த ஹைலைட் நம்ம வச்சுக்கலாம். we can always give a highlight there instead of leaving it now. அப்புறம் நம்ம வந்து அதை என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இட் கோஸ் இன் இல்லையா? கோஸ் இன். இந்த இடத்துல டார்க்காக இருக்கும், நமக்கு இந்த இடத்துல டார்க்காக இருக்கும். அப்புறம் என்ன ஆகுது, இங்கிருந்து அந்த டார்க் ஒன்று வருது. அந்த காதை லேசாக கலர் வச்சிடுறேன். இப்போ நம்ம வந்து பிங்க்ஸ் வந்து சில இடங்களில் கொடுக்க வேண்டி வரும். அது எங்கன்றது வந்து லெட்ஸ் டிசைட் லேட்டர். இது எல்லாமே ஓரளவுக்கு டார்க்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால நான் இந்த இடத்த கொஞ்சம் லைட்டாக விட்டுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த இடத்துல தண்ணி வச்சு ஐ மர்ஜ் இட் ஆஃப். இப்போ இந்த இடத்துல
ஸ்கின்னு தெரியிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வச்சுக்கிறோம். அதாவது அந்த ஜுவல்லரிக்கு நடுவில் அந்த ஸ்கின்னு தெரியுது, இது வந்து இட் இஸ் ஹேங்கிங் ஃப்ரம் த டாப் பீட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வச்சுக்கிறோம். இது அந்த பீச் கீழே பண்றீங்களா? பீட்ஸ், இது பீடு. ஆ. இப்போ அதே மாதிரி இந்த கண்ணுக்கு இந்த சைடில் வந்து டார்க் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல டார்க் இருக்கும். என்னன்னா அந்த இடத்துல அந்த பேர்ட் நோஸ் மாதிரி, அந்த ஹாலிவுட் பியூட்டி, அந்த பேர்ட் நோஸ் மாதிரி கொண்டாடுவாங்க அதை. அதுக்காக இந்த இடத்துல அப்படி உள்ளே கொண்டு போகிறேன். அதை நம்ம எப்போ வேணாலும் அது வெளியில் கொண்டு வரணும்னா அந்த இடத்துல லைட் வச்சுக்கிடலாம். இல்லை லைக் ஆயில் கலர் ஆர் அக்ரிலிக் கலர், யூ கேன் ஆல்வேஸ் பிரிங் இட் அவுட். ஆனால் இங்கெல்லாம் உள்ளே போனால் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணி கொஞ்சம் லேசாக உள்ளே கொண்டு போய்க்கிறோம். இப்போ நான் கண்ணையும் லேசாக டிஃபைன் பண்ணுறேன். டிஃபைன் பண்ணிவிட்டு எதுக்காக டிஃபைன் பண்ணுறேன்னா, அப்போ டார்க் நான் அங்கே வைக்கிறப்ப வந்து அது இட் லுக் குட். செஞ்சுட்டு அந்த ஜாப் ஓன்லியும் கலர் வச்சிடுறேன் நான் இப்போ. இங்கே இது செஞ்சுட்டேன், எவ்வளோ தூரத்துக்கு நான் செஞ்சுட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, கிரிம்சன் என்கிட்ட பக்கத்தில் இருக்கு. ப்ரெஷ்ஷை வந்து நல்லா தண்ணி எடுத்துக்கிறேன், வெரி வாட்டரி. எடுத்துட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணிடுமா இதை. என்ன செய்ய போறேன்னா, இப்போ வந்து இந்த இடத்த வந்து என்ன செய்ய போறேன்னா, அந்த எட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த எட்ஜ் மாதிரி இருக்கிறத அப்படியே வாஷ் பண்ணி விட்டுறேன். ஓகே. ஆனா எனக்கு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு சார். பரவாயில்லையா? ஆயிரும். வெளியில வந்து என்னது கம்ப்ளீட்லி ட்ரை. நான் வந்து வெர்டிக்கலா வச்சிருக்கேன், ஒழுகவே இல்லையே. இப்ப எனக்கு என்ன ப்ராப்ளமா இருக்குன்னா, என்னுடைய ஒர்க்கை எனக்கு பார்க்கறதுக்கு ஃப்ளாரசன்ட் கலர் மாதிரி இருக்கு. ஆனா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அப்படிலாம் தெரியல சார், கரெக்டா தான் இருக்குன்றாங்க. தெரியலையா? எனக்கு வந்து பயங்கர அத கன்றாவியா இருக்கு. அந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு ஃப்ளாரசன்ட் பென் இருக்கும் இல்லையா, மார்க்கர், அந்த கலர்ல இருக்கு எனக்கு. எனக்கு வந்து இங்க இருந்து பார்க்கல ஆக்கர் மாதிரி தெரியும். ஆக்சுவலா நான் வச்சிருக்கிறது ஆக்கர் தான். ஓகே. நான் வச்சிருக்கிறது ஆக்கர் தான், நேர்ல பார்க்கறதுக்கு ஆக்கர் தான். ஆனா என்னுடைய வீடியோவை பார்க்கறதுக்கு அவ்வளவு கன்றாவியா இருக்கு. சரியாமா? இப்ப நான் இதை செஞ்சுட்டு அங்கங்க ஒயிட் விட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த எட்ஜஸ் எல்லாம் எடுத்துடுறேன். எட்ஜஸை எடுக்கவுமே சரியாமா, அந்த எட்ஜஸை எடுக்கவுமே ஒரு டைமென்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு பாருமா அந்த இடத்துல. சரி, நான் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிடுறேன். இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்கணும்னா கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். ஐ எம் நாட் யூஸிங்
blue or green, which is a usual thing that we do இல்லையா? ம் ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி வச்சு தானே அந்த டார்க் கொண்டு வருவோம். நான் வந்து இப்போ அதுக்கு கரெக்ட் கொண்டு வரதுக்கு அட்டம் பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னா, திஸ் இஸ் அ ஃபேண்டசி பெயிண்டிங். ஆ அப்போ ரியலிசம்ன்றது வந்து ஒரு நெசசிட்டியே கிடையாது இங்கே. ம் கிளாமரஸாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே இப்போ என்ன செய்ய போறேன்னா, கிரிம்சனை கொஞ்சம் போல எடுத்து அந்த ப்ளஷ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கலரை கொண்டாந்து போகிறேன். I'm going to try. If it works, it works. If it doesn't work, then அங்கே மேலே வந்து நம்ம கலர் வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் தண்ணி வச்சது இட்ஸ் கம்மிங் டவுன். இங்கே தண்ணி வச்சேன் இல்லையா, அது வந்து அப்படியே கீழே வருது. அது அப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் செய்யணும். அப்போ வெயிட் பண்ணுற நேரத்தில் ப்ளூவை தொடுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. என்ன ஆகுன்னா, ப்ளூவை இப்போ தொட்டுட்டோம்னா ம் இந்த ஆரஞ்சஸ் இல்லை, ஆரஞ்சஸ் ஃபுல்லாக டர்ட்டி ஆயிரும். ஆ கான்ட்ராஸ்ட் கலர் இல்லை, ஆ அதனால ஆரஞ்சஸ் ஃபுல்லாக டர்ட்டி ஆயிரும். சரி அம்மா, நான் இந்த இடத்துல கொஞ்சம் போல் பிங்க் வைக்க போகிறேம்மா. அந்த இடத்துல கொஞ்சம் பிங்க் வச்சுட்டு ஐ வில் டேக் இட் ஆஃப். பிங்க் வச்சுட்டேன். ப்ரெஷ்ஷை வந்து நான் டஸ்டி ப்ரெஷ் மாதிரி ஆக்கிடுறேன். ஆக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கலர் எடுக்கிறேன், மேலே இருக்க கலரையும் எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த ப்ளஷ் யூஸ்வலாக எப்படி கொடுப்போன்னு, ஐ டோன்ட் நோ இஃப் ஐ டோல்ட் யூ, I also do and teach makeup special effects. ம் 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 ஓ Special effects. ஃபோட்டோகிராஃபிலையா? ஃபோட்டோகிராஃபிக்காக ஆ மேக்கப் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஐ டீச். ஒரு சப்ஜெக்டாகவே நான் வச்சுருந்தேன் ஒரு கிளாஸில். அதுல என்ன அதனால எனக்கு மேக்கப். இல்லையா சார்? இல்ல என்னம்மா அது பெயிண்டிங் இல்லையா? என்னம்மா ஃபோட்டோகிராஃபில தானே அது பண்ண முடியும். இல்லைம்மா, நான் ஃபேஸ்லேயே ஆக்சுவலாக ஃபேஸில் இல்ல கையில். இந்த போட்டோல வந்து யூ வொர்க் ஆன் இட் ஒரு ஆக்சுவல் நோ பெயிண்டிங்? ஆன் பீப்புள். ஓ ஃபார் ஓகே ஃபோட்டோ ஷூட்ஸ், ஆ ஓகே ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் ஐ ம் டூ. இப்போ வந்து கத்தி வச்சு குத்திட்டாங்க, அப்படி அப்படி அந்த மாதிரி ஒரு ஆ ஃபேன்சி புரியுது. இதுகள் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால அப்படின்றப்ப வந்து அந்த பியூட்டிஃபைங் ஃபோட்டோகிராஃபி, அப்படியே பியூட்டிஃபைங் மேக்கப்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆ ஆ that too I am aware of. ஆ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு வாட்ச் அண்ட் ஐ ஹவ் டன் சம். அப்புறம் ப்ரோஸ்தட்டிக்ஸும் செய்வேன் நான். ஆ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ப்ரோஸ்தட்டிக்ஸ் தான், அதாவது நாட் அ ரெகுலர் ப்ரோஸ்தட்டிக் திங். ஆ சரி அம்மா, இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இது வந்துருச்சு. இது ரெண்டும் மைக்கேல்ஸில் வாங்கின ப்ரஷ்மா. அதான் சொன்னீங்களே. எனக்கு வேணா ஆமாம், என்ன போட்டோ பேர் அனுப்புங்க, நான் செக் பண்றேன். என்னம்மா? போட்டோ அனுப்புங்க, நான் வேணா செக் பண்றேன். ஜென் ராயல் அண்ட் லாங்னிக்கல். ஆனா நீங்க ஏதோ இதோட தானே சார் சொன்னீங்க, அந்த ஆர்டிஸ்ட் லாஃப்ட்? ஆர்டிஸ்ட் லாஃப்ட் வேற. ஆர்டிஸ்ட் லாஃப்ட் இன்னொரு செட்டு. ம் ஓகே. இப்போ ஆர்ட் மெட்டீரியல் ஷாப் இருந்தால் உள்ள நுழைஞ்சிருது, டகார்னு உள்ள நுழைஞ்சி. இன்னைக்கு கூட நான் போய் ஒரு இது ஆர்டர் ஆமாம், பண்ணேன். அது இங்கே கிடைக்காதது. இங்கே சில விஷயங்கள் வந்து கிடைக்காது. ஒன்று,
ஆ அங்க வந்து நல்ல சீப்பா இருக்கக்கூடிய விஷயம் ஆ இங்க இம்போர்ட் பண்ணி ஆ ஒரு பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆக்கிடுறாங்க. கரெக்ட். இங்க சேல் போடுவாங்க. அங்க அந்த அதே மெட்டீரியலுக்கு அங்க சேல் இல்ல. சேல் கிடையாது. அந்த டாக்ஸையும் சேர்த்துடுறாங்க ஒன்று. அந்த இம்போர்ட் டேக்ஸ் இருக்கு இல்லையா, ம். இம்போர்ட் டேக்ஸு அங்கேருந்து அந்த கண்ட்ரியிலேருந்து எக்ஸ்போர்ட் டேக்ஸு ம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ம். அன்பிலீவபிள் காஸ்ட் கொண்டு வந்துடுறாங்க. ஆ. ஆக்சுவலாக அந்த ப்ளஷ் நல்லா தான் இருக்கு. ம். ஓகே சார். அடுத்து போலாம். சரியாம்மா. இப்போ வந்து அந்த ஹேருக்கு வந்து ஒரு ப்ளூ ஒன்று கொடுத்துருவோம்மா. ஆ ம், சரியா. அதாவது கோபால்ட் ப்ளூவும் கொஞ்சம் போல் பேர்ன் சியானாவும் மிக்ஸ் பண்ணி ஹேரை கொடுத்துட்டோம்னா, கோபால்ட் ப்ளூவும் பர்ன்சியன் ஆகுமா? பேர்ன் சியானாவும் தரவா மிக்ஸ் பண்ண வேண்டாம். ப்ளூவை வந்து கோபால்ட் கொஞ்சம் டல். என்னம்மா? செருலியன் அல்ட்ராமரீன் தான் கொடுத்துருக்காங்க. செருலியன் இல்லை, அல்ட்ராமரைன் எடுத்துக்கலாம். ஆ. அல்ட்ராமரைனும் கொஞ்சம் போல் பேர்ன்சியன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, அந்த ப்ளூ அவ்வளோ பிரைட்டாக இருக்க வேண்டான்றதுக்கு. அதாவது ஹேருக்கு பேஸ் கலர் இது. ம். புரியுது. சரியாம்மா, கொடுத்துருவோம்மா. ஆ. இப்போ என்னன்னா, ஹேரில் வந்து நல்ல டார்க் ப்ளூ மாதிரி கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் பிளாக்கிஷ் டோன் வர்ற மாதிரி கொடுக்கலாம். ம். ஆ,
அந்த ஃப்ரிஞ்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு இப்போ கலர் வைக்க வேண்டாம். ஏன்னா அதில் கலர் வச்சோன்னா நமக்கு அந்த இடத்துல blend பண்ணும்போது இந்த Black நான் கொடுக்கக்கூடிய டார்க் டோன் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே. நான் இது ஒப்பேக் கலர்ஸை வச்சு செய்யும்போது, போஸ்டர் கலராக இருந்தாலும் சரி, பேஸ் இதெல்லாம் பேஸ் கலர்ஸ் இல்லையா, பேஸ் கலர்ஸ் வைக்கும்போது ஆக்சுவலாக இவ்வளவு டிசிப்ளின்டாக இருக்க மாட்டேன். கிளாஸாக இருக்கிறதுனால மரியாதையாக செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஓவர்லேப் கலர்ஸ் அப்படின்றப்ப கொஞ்சம் லிபர்ட்டி எடுப்பேன். அது 4-5 கிளாஸ் போனதுக்கப்புறம் எப்படி ரவுடித்தனமாக இருக்கிறதுன்றது டெல்யூ. ஏன்னா இப்பயே நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா அது ஒரு ஹேபிட்டாக போயிடும். இப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து லைட்டர் டோன்ஸ் வச்சு அந்த ஃபெதர் அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம வந்து அங்கே இருக்குன்ற ஐடியாக்காக தான் டிராயிங் போட்டோம். நம்மகிட்ட ஃபோட்டோகிராஃபும் இருக்கு. அப்போ இதோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். என்ன என்ன செஞ்சோன்றது ஞாபகம் இருக்கணும். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள்ன்றதோட ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அந்த ஆள் பேர் என்ன, ஒரு அக்கர்லிக்கில் லேண்ட்ஸ்கேப் சேவாப்லையே இறந்து போயிட்டாப்ல. ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். ராஸ் ராஸ் அவர் ஆயில் பெயிண்டிங் தானே ஸ்பெஷல். ஆயில் பெயிண்டிங்கும் சேவாப்ல, அக்ரிலிக்கும் சேவாப்ல. நான் ஒரு அது என்னதான் அந்த ஆளு டீச் பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு. ஏன்னா ஜென்ரலாக இதில் இருக்கிறது ரெக்கார்டிங் யூடியூப்ல அதுக்கெல்லாம் வர்றதெல்லாம் வந்து அப்படியே சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், அப்படியே ஜம்ப் ஆயிரும். யூ கான்ட் ஆக்சுவலி லேர்ன் எனி திங் ஃப்ரம் வாட் ஹி ஷோஸ் தேர். அதனால சரி, இது ஒருவேளை வாங்கினா விலைக்கு வாங்கினோன்னா, ஹவ் யூ ட்ரைட் ஹிம்? இல்ல சார், நான் வந்து அவரை பார்த்து இது பண்ணதில்ல. ஆனா அவங்க ஏதோ சேல் இருக்குன்னு சொல்லுவாங்க. லைக் அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் தே செல்.
அது அது யாரோ வேற இன்னொருத்தங்க யாரோ சம்படி அது ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சு. அவர் இறந்து போனதும் அவர்கிட்ட மேனேஜராக இருந்த ஆள் வந்து அப்பேரண்ட்லி ஹி ஸ்டோல் எவ்ரி திங் ஃப்ரம் த ஃபேமிலி அப்படி இப்படின்னு என்னமோ சம்திங் தட் ஸ்டோரி தட் ஐ டோன்ட் நோ. ஆ, இவருடைய ஒரு ஒரு வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கினேன் நான் ஆன்லைன்லேயே. ஆ, ஏன்னா என்னதான் டீச் பண்ணுறாப்புல, அதாவது ஆக்சுவலாக டீச் பண்ணுறாப்புலையா இல்லையா அப்படின்னு. ஆ, இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கிறது ஆ, what I do is I made it a point to teach that way. என்ன செய்வேன்னா ஒரு ஃபார்முலா வச்சுட்டு ஐ won't ஒர்க் ஆன் இட். ஜென்ரலாக ஆர்டிஸ்ட் வந்து டீச்சர்ஸ் வந்து ஆர்ட் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு எது நல்லா வருமோ அதை வந்து எது நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து இந்த கலர் எடுங்க, இந்த கலர் எடுங்க, இந்த கலர் எடுங்க, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல வைங்க, இந்த கலர் எடுங்க, இந்த கலர் எடுங்க, இதை எடுத்து இங்கே மிக்ஸ் பண்ணி வைங்க அப்படின்வாங்க. ஒரு ஒரு என் நம்பர் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. ப்ராபப்ளி இட் இஸ் ரைட், தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் இட் இஸ் டு பி டன். பட் நான் வந்து அப்படி செய்யறதில்ல. நான் என்ன செய்வேன்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ, லைக் வாட் வி ஹவ் பின் டூயிங் நவ், என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை எடுத்துட்டு அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு காலையில் அந்த அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த பர்ஸ்பெக்டிவ் டிராயிங் அனுப்பி விடுறேன் ஒரு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 50-year-old லேடி அவங்க, ஒரு நல்ல சென்சிபிள் லேடி. சார் உங்களோட உட்காந்து செஞ்சிட்டு இருக்கும்போது நல்லா வருது சார், அது தனியாக உட்காந்து செய்யும்போது அது சரியாக வர மாட்டேங்குது அப்படின்வாங்க. இல்லை நான் செஞ்சுட்டு இருக்கிறத எங்கூட உட்காந்து செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 4-5 தடவை செய்யுங்க அப்படின்னு. அதே மாதிரி 4-5 தடவை செஞ்சு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். தீஸ் நாட் இன்டெலிஜென்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இதெல்லாம். ஆமா, ஆல்மோஸ்ட் ஜியோமெட்ரி அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆமாங்க. அப்போ வந்து நீங்க வந்து எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, என்னம்மா இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறதாமா? அந்த பேஸ் கலர் சொல்றேன். ஏன்னா ப்ளூம்ஸ்க்கு போனோம்னா ஆமா, அப்புறம் கட்டாயமா இன்னும் ஒரு 1 hour ஆகும். அப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான். அவங்க கேட்டாங்க, சார் நீங்கள் வந்து நேற்றே டிசைட் பண்ணிட்டீங்களா என்ன செய்ய போறீங்கன்னு. இப்போ நாளைக்கு வந்து 26th இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 6 o'clock to 7:30 ஒரு குவாஷில் லேண்ட்ஸ்கேப் செய்கிறேன். யாருக்குன்னா பிரிட்ஜ் அகாடமி டீச்சர்ஸ்க்காக ஒரு டெமோ செஞ்சு காட்டுறேன். ஒர்க் ஷாப் அவங்களும் செய்யலாம், வீடியோ எடுத்துடுறாங்க, வீடியோ போயிடும். அப்போ வந்து நான் சொல்லுவேன், நான் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் செய்வேன் அப்படின்னு. தட் ஐ டூ. இப்போ அதை நான் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். வி ஹவ் டன் ஒன் சீஸ்கேப், now we are doing portrait. I have done one landscape, South Indian landscape with gouache. I have done a still life. இப்போ இதுக்கு முன்னாடி செய்யாமல் ஒரு சப்ஜெக்ட் செய்கிறேன் அப்படின்னா ஐ ப்ராக்டிஸ் அண்ட் தென் கோ. பட் ஈவன் தென் அந்த நேரத்தில் சார் இது இப்படி செஞ்சால் எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வித்தவுட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஐ குட் ஃபெயில்.
Without fear of failure, I will do it and show. ம் ஜென்ரலாக டீச்சர்ஸ் செய்ய மாட்டேன்றாங்க. ம் இல்லை, why I am telling you is, டீச்சிங்கும் வந்து நம்ம வந்து யார்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுறோமோ அவங்களோட்ட இருந்து எடுத்துக்கணும். டீச்சிங் மெத்தட். ஆ ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் டீச் பண்ணுறதே இல்லைம்மா. yeah ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுவோமா? yes ஏன்னா அது இல்லை.